வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபக. வரும் பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானின் வெற்றி நாளன் திருமண வைபோகத்தை காணும் இந்த உத்திர திருநாளில் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது ஏற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். இவருக்கு இந்த ராசி தான் வழிபட வேண்டும், பாகுபாடு இல்லை. முருகப்பெருமான் எல்லாருக்கும் கலியுகத்தின் ஸ்கந்தகடமான என் அப்பன் ஆறுமுக கடவுள் அனைவருக்கும் யோகத்தை கொடுக்க ஆயுதனத்தை கொடுக்க ஆவலாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட என் அப்பன் முருகப்பெருமானை காலபுருஷனுக்கு 1வது ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்காரர்கள் வழிபடும் பொழுது முருகப்பெருமானுக்கு இவர்கள் நெருப்பு ராசி என்று அழைக்கப்படும் இந்த மேச ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை நித்தம் உருகி வழிபட முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் விடலாம். இவர்கள் 9 நெய் தீபம் விடுவது சிறப்பு. நெய் முருகப்பெருமானுடைய கருவறையில் வாங்கி கொடுப்பது அதீத தனயோகத்தை கொடுக்கும். அதுவும் இந்த உத்திர திருநாளில் மேசராசிக்காரர்கள் கருவறையில் முருகப்பெருமான் இருக்கும் கருவறைக்கு அந்த நெய் தானம் செய்யும் போது அந்த நெய் உருவது போல் இவருடைய வாழ்க்கை மனமுருகி வாழ்க்கையை மெய் சிலுக்க வைக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதே நெருப்பு ராசி என்று அழைக்கப்படும் சிம்ம ராசிக்காரர்களும் 24 அகல் விளக்கு தீபம் நெய் தீபம் முருகப்பெருமான் ஆலயத்தில் உத்திர திருநாளில் போட்டு கருவறையில் நெய் வாங்கி கொடுக்க வேண்டும். அங்கே முருகப்பெருமான் அந்த ஒளிச்சுடரை போல இவர்களை ஒளியாய் சுடர வைப்பார். அதே நெருப்பு ராசி என்று அழைக்கப்படும் தனுராசிக்காரர்களும் நெய் வாங்கி கருவறை கொடுக்க வேண்டும், இவரை கையால் வாங்கி கொடுக்க வேண்டும். இவர்கள் 12 நெய் விளக்கு உத்திர திருநாளில் போட்டு முருகரை வழிபட வேண்டும். வெற்றி கொடுப்பது உண்மை. நிறராசி என்று அழைக்கப்படும் ரிஷபராசிக்காரர்கள் பூமியில் விளையக்கூடிய மலர்கள், மல்லிகை மலர்கள், முல்லை மலர்கள் அலங்கரித்து முருகப்பெருமானை அழகாய் சாற்றலாம். அப்படி வழிபடுபவரும் இவர்கள் யோகம் விருத்தடைஞ்சு குபேர்த்தன யோகத்தை பெறலாம். மிதுனராசி என்று அழைக்கப்படும் மிதுனராசி கன்னிராசி என்று அழைக்கப்படும் மிகப்பெரும் தன ராசிகள் என்று சொல்லும் ராசிகள் பட்டு ஆடை எடுத்து முருகப்பெருமானை அன்று சாற்றி வழிபடலாம். முருகப்பெருமானை மனமுருகி வழிபடும் பொழுது இவர்கள் யோகத்தை கொடுப்பார். இவர்கள் கந்த சஷ்டியையும் அன்று படிக்கலாம். யோகம் இன்னும் விருத்தியாகும். ஓம் சரணபோ திருமணந்திரத்தையும் இவர்கள் சொல்லலாம். கடகராசி என்று அழைக்கப்படும் நீராசியில் இருப்பவர்கள் பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமாருக்கு இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தேனபிஷேகம் போன்ற நீர்களாக உருகக்கூடிய பொருட்களை முருகப்பெருமானை குடித்து அவரை நித்த வழிபட்டு அன்று கந்த கஷ்டியையும் திருப்புகளையும் பாடலாம். முருகப்பெருமான் சந்தோஷம் அடைவார். முடிந்தால் அவர்கள் அன்றே நீர்ப்பொருள் திரவப்பொருளை அந்த உத்திரத்தினாலே மற்றவர்களுக்கு தானமாக வணங்கி வரலாம். இந்த கடகராசிக்காரர்கள் யோகம் இன்னும் விருத்தியாகும். கன்னிராசிக்காரர்களும் அதில் பட்டாடை எடுத்து முருகப்பெருமானுக்கு சாத்தி அவர் அழகை பார்த்து வர்ணிக்கலாம். யோகம் விருத்தி அடையும். துலாம் ராசிக்காரர்கள் பொங்கல் வைத்து வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு அன்று தேங்காய் வாங்கி கொடுக்கலாம். தேங்காய் வாங்கி அர்ச்சனை பண்ணும்பொழுது தேங்காய் முழு தேங்காய் முருகப்பெருமான் பார்த்து வச்சு வழிபடும் பொழுது இவர்கள் யோகம் விருத்தியாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் பூமி விளையக்கூடிய அதே மலர்களையும் தேங்காயும் வைத்து வழிபடலாம். அவர் கந்த சஷ்டி படிக்கலாம், திருப்புகளை படிக்கலாம். யோகம் இன்னும் விருத்தியாகும். மகர ராசிக்காரர்கள் மலர்களையும் பூமி விளையக்கூடிய தேங்காய் போன்ற விளைபொருளையும் முருகப்பெருமான் பாதத்தில் வச்சு வழிபட்டு அவருடைய அருளாசியும் பொருளாசியும் பெறலாம். கும்பராசிக்கார காலபுருஷனுக்கு 11 ராசி. இவர்கள் அனைத்தையும் செய்யலாம், லாபம் அல்லவா. இவர்கள் நெய்யும் வாங்கி முருகப்பெருமானுக்கு கொடுக்கலாம். இவர்கள் அது மட்டும் இல்லாமல் மலர்களையும் வாங்கி முருகப்பெருமான், தேங்காய் வாங்கி முருகப்பெருமான் கொடுக்கலாம். பட்டாடை சாத்தியும் வழிபடலாம். யோகம் இன்னும் விருத்தியாகும். 12ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் நீர்நிலை ராசிக்காரர்கள். இவர்கள் முருகப்பெருமானை அப்புறம் முருகப்பெருமானை இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பால் அபிஷேகத்தினால் முருகனை அர்ச்சித்து அவரை மனதார துதித்து வணங்கி 21 நெய்விளக்கு போட்டு வரலாம். யோகம் விருத்தியாகும். இப்படி 12 ராசிக்காரர்களும் அன்று இந்த கந்தர் அலங்காரம் 51ஆம் திருப்புகளை அனைவரும் பாடலாம். 16 முறை பாடும்போது யோகம் விருத்தியாகும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய்
விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே என்று என் அப்பன் முருகனை துதித்து மனதார வழிபடும் பொழுது வரும் பங்குனி உத்திர திருநாளில் உங்கள் வாழ்க்கை அனைத்து ராசிகளும் மெகா தனயகம் பெற்று சித்திரை பிறப்பதற்கு முன்பாக பங்குனி உத்திர திருநாளில் வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்க்கை 6 பெருகி 100 பெருகி போகிறது. உண்மை உண்மை உண்மை.